ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹெல்த்தியான, டேஸ்டியான, ஈஸியாக செய்யக்கூடிய, நல்லா வயிற்ற ஃபில்லிங்காக வைக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? வாங்க ஒரு போரேஜ் பண்ணலாம் கருப்பு கவுனி அரிசியில், அதுவும் ஃபாஸ்ட்டாக. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். இதுவரையும் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. முதல்ல இந்த அரிசியை தண்ணியில் நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணியில் போட்டு இப்படி விரித்து விட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் அதை பிளேட்டில் மாற்றுங்க. சன்லைட்டில் ஒரு அரை மணி நேரம் வைங்க. இப்போ அதில் தண்ணியெல்லாம் போயிருக்குங்க. அதை ஒரு கடாயில் மாற்றுங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வாசனை வரும் அந்த டைமில். அந்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டா போதுங்க, ரொம்ப கருகக்கூடாது. இந்த பேனோட ஹீட்லேயே திரும்பவும் ஓவர் குக் ஆயிரும் இல்லையா, அதுக்காக தட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சலிக்க வேண்டியது இல்லைங்க. ரொம்ப நைஸாகிடுச்சுன்னா கஞ்சி நல்லா இருக்காது. 3/4 லிட்டர் தண்ணி கொதிக்க விடலாம். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி பக்கத்தில் வச்சிடலாம். அரைச்ச பவுடரை இந்த தண்ணி ஊற்றி கலந்து ரெடியாக வச்சிடலாம். ஸ்டவ் மேலே வச்ச தண்ணி கொதிக்கட்டும். பக்கத்துலேயே இன்னொரு கிண்ணத்தில் இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி கொதிக்கட்டுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வாட்டரில் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது கஞ்சி அப்படின்னு தோணுச்சுன்னா அதுலேருந்து சுடு தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி உருண்டை இல்லாமல் கலக்கி வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு ஆல்ரெடி கொதித்த தண்ணியில் ஊற்றுறோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. கரெக்டாக கலந்து விடுங்க ஸ்லோவாக. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னொரு மெத்தேடு இருக்குங்க. ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு அப்படியே கஞ்சி பண்ணுறது. அது நான் இன்னொரு ஷார்ட்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 மெத்தேட்லேயுமே கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வாசனையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், சமைக்கும் போதே கமகமன்னு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கஞ்சி பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.